டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பிரஷன் அண்ட் டேட்டா பைண்டிங். இது வந்து ஆங்குலரில் இருக்கிற ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது பின்னாடி இருக்கிற கண்ட்ரோலர் அந்த மாதிரி இல்லை மாடல் அந்த மாதிரி ஃபைலில் இருக்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ மாறுதோ அந்த வேல்யூ வந்து ஃப்ரண்ட் எண்டில் வியூவில் வந்து யூசருக்கு வந்து டைனமிக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஓப்பன் கர்லி பிரேஸ், 2 ஓப்பன் கர்லி பிரேஸ் 2 க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருவோம். அந்த வேரியபிள் நேம் வந்து பின்னாடி பேக் எண்ட் கோடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் வியூ பேஜையும் பின்னாடி இருக்க கோட் பிஹைண்ட் பேஜையும் பைண்ட் பண்ணிட்டா கோட் பிஹைண்டில் வந்து என்னென்ன சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் கோடு, காம்பனன்ட்ங்கிறது வந்து ஒரு இது h1/h1 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து ஒரு காம்பனண்ட்டாக எழுதலாம். நான் இதை ஒரு காம்பனண்ட்டாக எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த காம்பனண்ட்டோட HTML பேஜ் வந்து இங்கே இருக்க app.component.html. அதில் ஒரு வேரியபிள் டைட்டில் ஈக்குவல் டுன்னு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூவை நான் வந்து பைண்ட் பண்ணியிருக்கேன். எங்கே பைண்ட் பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல பைண்ட் பண்ணியிருக்கேன். 2 ஓப்பன் கர்லி பிரேஸ் 2 க்ளோஸ் கர்லி பிரேஸ். இப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட வேல்யூ வந்து அந்த கோட் பிஹைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ கோட் பிஹைண்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே ஃப்ரண்ட் எண்டில் யூஸருக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து டேட்டாவை பைண்ட் பண்ணுது. இதில் ஒரு 4 கேட்டகரி ஆஃப் டேட்டா பைண்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்போலேஷன், அதாவது ஒன் வே டேட்டா பைண்டிங். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஒன் வே டேட்டா பைண்டிங். கோட் பிஹைண்டில் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே மட்டும் ஆகும். ஃப்ரண்ட் எண்டில் டைப் பண்ணால் பேக் எண்டில் மாறாது. இது ஒன் வே டேட்டா பைண்டிங். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங். ப்ராப்பர்ட்டி வந்து அதுவும் ஒன் வே தான். இப்போ வந்து img src ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே வந்து செட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த எஸ்ஆர்சிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை டைனமிக்காக மாற்றுறோம். ஸோ அப்போ கோட் பிஹைண்டில் என்னென்ன வேல்யூ ரன் டைமில் மாறுதோ அதுக்கு அந்த மாதிரி இங்கே இமேஜ் மாறும். ஃப்ரண்ட் எண்டில் யூஸர் பார்க்குற இமேஜ் மாறும். இது வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங். அடுத்தது ஈவெண்ட் பைண்டிங். இப்போ வந்து பட்டன் வந்து கிளிக்கில் வந்து ஆன் கிளிக்னு கால் பண்ணியிருக்கோம். அந்த ஆன் கிளிக்கில் காம்பனன்ட் பேஜில் பின்னாடி நான் அலர்ட்னு எழுதுறேன், இல்லை வேறு என்ன கோடு வேணால் எழுதுறேன். இந்த கோடு என்ன இருக்கோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரெஸ்பான்ஸ் மாறும். இது ஈவெண்ட் பைண்டிங். ஈவெண்ட்டையும் பைண்ட் பண்ணுறோம். அடுத்தது டூ வே பைண்டிங். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். இப்போ இது இன்புட்டுங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், யூசர் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த இடத்துல என்ஜி மாடல்னு ஒன்று இருக்குது. அந்த என்ஜி மாடல் தான் வந்து டூ வே பைண்டிங் யூஸ் பண்ணுறது. இந்த என்ஜி மாடல் என்ன பண்ணுது, இந்த என்ஜி மாடல் ஈக்குவல் டு நேம்னு கொடுத்துட்டேன். அப்படின்னு என்னென்னா இந்த இன்புட்டில் டைப் பண்ணுற என்ன வேல்யூவாக இருந்தாலும் அது நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குது பேக் எண்டில் கோட் பிஹைண்டில். அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுன்னு அர்த்தம். அப்போ இந்த இன்புட்டில் யூசர் டைப் பண்ணுவாங்க, அது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஸ்டோர் ஆன உடனே இந்த பேராகிராஃப் டேக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஒன் வே பைண்டிங் பண்ணியிருக்காங்க. டபுள் ஓப்பன் பிரேஸ் டபுள் க்ளோஸ் பிரேஸ் உள்ளுக்குள்ளே நேம் இந்த வேரியபிளை மேப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே இந்த இன்புட் பாக்ஸில் யூசர் டைப் பண்ணுறது இங்கே அப்டேட் ஆகும், இங்கே அப்டேட் ஆனோன்னா மறுபடியும் இங்கே அப்டேட் ஆகும். இதுதான் டூ வே பைண்டிங். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் அண்ட் டேட்டா பைண்டிங். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.